எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற அன்பாக்சிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஷாமி பிராண்ட் புதுசாக ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டார்ச் லைட் ப்ளஸ் ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகலை, ஆனால் அட்வான்ஸாக நம்மளுக்கு ரிவ்யூ பர்பஸ்க்காக நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த டார்ச் லைட் எப்படி வேலை செய்யுது, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிட்டு முழு விவரங்களும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாக்ஸ் செட் பண்ணி பிரிக்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இதான் கொடுத்துருக்காங்க. இதோட மாடலோட பேர் சோ லவ்னு கொடுத்துருக்காங்க. இது சோ லவ்னு கொடுக்கலாம், இல்லைனா நம்ம சோ லவ் வீன்ஸோட சொல்லிக்கலாம் உச்சரிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 3 வித்தியாசமான லைட் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் இப்படி தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஒரிஜினலான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மீஜியோட ஒரே ஒரு கியூஆர் கோடு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 3 விதமான கலர் வருது. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்று கிரே கலர், ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2.1 வாட் மேக்ஸிமம். அது மட்டும் 3000 mAh இது பவர் பேங்க்கு. அது மாதிரி 1800 mAh இது. அது மாதிரி பாக்கியெல்லாம் ரெகுலராக உள்ளது தான். இது உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். வாங்கி இது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்குள்ளார ஏதோ வாரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது வாரண்டி மாதிரி ஒன்று வருது. இதுக்குள்ளார கேஸ் ஆனால் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே இல்லை. சிம்பிளி வே டு ஜாலி ஃபுல் லைஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. இதுலேயே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைலில் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ரிஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, நம்ம டெஸ்டிங்கில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று இருக்குது. டேக் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான டேக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூஎஸ்பி கேபிள் இதுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க போகும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச்சை வெளியே எடுக்கலாம். டார்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிரே கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டார்ச்சர் பில்ட் குவாலிட்டி இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, டார்ச்சர் பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். டார்ச்சர் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாலிடான பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சில்வரில் மெட்டாலிக் அவங்க இது கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன் பட்டன் கீழே மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போகிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம இதில் இருந்தால் பவர் பேங்க்கில் நம்மளால் நம்மளோட ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக் ஒன்று இருக்குது. நம்ம அந்த டேக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டார்ச் எரியும். இந்த இடத்துல ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதோட ஒரிஜினலான டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா 3 விதமான லைட் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆன் ஆகும். இந்த லைட் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் எரியுது. இதே இன்னும் கொஞ்சம் அடிக்கும் போது இது ஹை லைட்டில் எரியும். அதே மூணாவது தர ப்ரெஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா SOSன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆபத்தில் இது நம்ம மூணாவது தர ப்ரெஸ் பண்ணும்போது யாருக்கும் நம்ம அடையாளம் காட்டுறதுக்காக இந்த லைட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நார்மலாக ஒரு இருட்டு பகுதியில் லோ லைட்டில் நடந்து போகும்போது இதோட குவாலிட்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியுது. கூட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக வைக்கும் போது இதோட குவாலிட்டி எந்த விதத்தில் வெளிச்சம் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் சொல்ல போனால் பியூர் ஒயிட் நல்ல குவாலிட்டியில் பளிச்சுன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு SOS லைட்லையும் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் நம்ம ஐடென்டிட்டி காட்டுறதுக்கு இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது கனெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம நார்மலாக இதில் யூஎஸ்பி போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் டேரெக்டாக நான் இதை நான் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணோன்னே இப்போ டேரெக்டாக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. 5 வோல்ட்டில் இது பவர் கொடுக்குது. இதில் நம்ம சார்ஜ் ஏற்றும் போது 5 வோல்ட் தான். இதுலேருந்து நம்மளுக்கு சார்ஜ் கொடுக்குறது 5 வோல்ட் தான். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு 3000 mAh பேட்டரி இருக்கிறது நம்ம பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஏறுறதுக்கும் ஆபத்துக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம இது மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கும் போது மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஒன்று நம்ம டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட்டோட டெமோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரிவ்யூ பார்த்துட்டோம். வாங்க இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாமி பிராண்டோட புது டார்ச் லைட் ப்ளஸ் பவர் பேங்கோட அன்பாக்சிங் அது மட்டும் இதோட டெமோ பார்த்துருக்கீங்க. இதோட ப்ரைஸ் என்ன? இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 2லேருந்து 3 மாதம் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 3 வெப்சைட் லிங்க் தரேன். அலி எக்ஸ்பிரஸ், பேங்கூட்ஸ், கியர் பஸ் லிங்க் தரேன். அலி எக்ஸ்பிரஸ்
எக்ஸ்பிரஸில் இந்த ப்ராடக்ட் வாங்கினுச்சுன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதே கியர் பஸ்ஸில் வாங்கினுச்சுன்னா 1200 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பேங்கூட்ஸில் வாங்கினுச்சுன்னா 1700 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இந்த மூணு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்லாம் வாங்கிங்க, இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக கஸ்டம் டியூட்டி எதுவுமே வராது. உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கு வந்துடும். இந்த ப்ராடக்ட் அதிகப்படியாக நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் வாங்கிங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலான நீங்கள் மார்க்கெட்டில் போய் டார்ச் லைட் இல்லை பவர் பேங்க் நீங்கள் வந்து தனியாக சேர்த்து வாங்கும்போது இதே விலைக்கு வரும். ஆனால் குவாலிட்டியான லைட் சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயத்தை நான் கவர் பண்ண விருப்பப்படுறேன். இதில் வர லைட் பார்த்திங்கன்னா வந்து கண்ணுக்கு வந்து எந்த விதத்தில் பாதிப்பு வராது. நார்மலாக வீட்டில் நம்மளுக்கு வந்து பவரே போயிருந்தால் கூட நம்ம வந்து நார்மலாக வீட்டில் வந்து இதை நம்ம வந்து டார்ச் லைட்டை வந்து லைட் லேம்ப் மாதிரி கூட யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வேறு எந்த வேலைக்கு கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெஸ்டிங் பிரகாரம் வந்து இதை நீங்கள் டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லோ லைட்லேயே மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதே பவர் பேங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 3000 mAh அதில் இருக்கிறதால ஃபுல்லாக உங்களால் சார்ஜ் ஏற்றிக்க முடியும். இதில் சார்ஜ் ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்கிறேன். 40 நிமிஷம் வந்து எனக்கு சார்ஜ் இதை ஃபுல்லாக வரதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான். பாக்கி வந்து வேறு இதில் வந்து பெரிய சார்ஜ் ட்ராபேக் இதெல்லாம் சொல்ல முடியாது. சார்ஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்து இது நம்பர் 1 நான் சொல்லலாம். அதனால் இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு ப்ரோஸ் நிறையா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இவங்க சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபோக்கஸ் சொல்லப்போனால் இந்த நிறைய டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜூமிங் மெத்தட் இருக்கும். அது ஜூமிங் மெத்தட் இதில் இல்லை. ஆனால் ஜூமிங் இல்லாமல் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. 1000 ரூபாய்க்கு இது வேல்யூ ஆஃப் த மணி தான். நீங்களே சொல்லுங்கள், பவர் பேங்க் ப்ளஸ் வந்து ஒரு டார்ச் லைட் வந்து ஷாமி இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒர்த் இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துறாங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுங்க, ஒன்லைன் லைக் பண்ண மாதிரி. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஒன்ஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ போங்க. அப்போ என்ன வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சைன் எஃப் முகமது. பாய்.